ஹலோ வினோத், என்ன சாப்பிட்றீங்க? இன்னொரு டேக் எடுக்கிறேன். ஏன்னா அம்மா வந்து போப்பாண்டவர் மாதிரி பின்னாடி கிராஸ் பண்ணிட்டாங்க. வினோத், என்ன சாப்பிட்றீங்க வினோத்? பூண்டு குழம்பு, மட்டன் ஈரல். சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போகலையா? ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லையா? ஸ்பான்சர் பண்ணுற பொண்டாட்டி வீடியோ எடுத்துட்டு இல்லை, இன்னைக்கு பசங்க 2 பேரும் இல்லைன்றதால நான் பெரிய மோட்டிவேஷனில் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வெளியே தாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் வீக்டேனால வேலை இருக்குது எல்லாருக்கும். வேலை மேபி ஃப்ரைடே ஈவினிங் இல்லை சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் தான் செலிப்ரேட் பண்ணணும். கரெக்ட். ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். அது இதில் அட்டாச் பண்ணலாம். கரெக்ட். போய் பாருங்கள். கூரால நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போய் சாப்பிட்ருக்கோம். அண்ணா தான் பில் கொடுத்தாரு, அதனால் அது அண்ணா பேரில் போட்டுருவோம். இப்போ வந்து வினோதுக்கு நான் வந்து ஒரு ரீல் ஒன்று பண்ணேன். அந்த ரீல் இதில் போடுறோம் பாருங்கள். ஜென்ரலாக யூஎஸ் இங்கே இருக்கிற பிறந்த நாளோ எந்த பண்டிகையாக இருந்தாலும் அது எந்த டேட்டில் இருந்தாலும் அது வீக்கெண்டில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க யூஸ்வலி. ஏன்னா எல்லோரும் வேலை, பசங்க ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும், எனக்கும் வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பசங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ வீக்கெண்டில் ஜென்ரலாக என்ன செலிப்ரேட் பண்ணணுமோ இந்த செலிப்ரேஷன் எங்கேயா வெளியே போகணும், சாப்பிட்ணும், அதெல்லாம் வீக்கெண்டில் பண்ணுவோம். எஸ், லெட்ஸ் ஷோ தெம் யுவர் பிளேட். புளிக்குழம்பு பசஞ்சு ஒரு வாய் ஊட்டுங்க எல்லாருக்கும். கேக்கு ஊட்டுறதுக்கு மேலே உனக்கு வேணா ஊட்டுறேன். என்ன சாப்பிட்டேன் இல்லை கொடுங்க எல்லாருக்கும் கேமராக்கு. இதுதான் இருக்குது. பாபி, வினோத், இது என்னது வினோத்? Happy birthday. Thank you, darling. I saw that. Happy birthday. I saw the notification to one last week. I know what is inside, but I don't know. Open it. How it is. Happy birthday. Happy birthday. Don't show the phone. Thank you. What is Open it. What? Your figure. Thank you, darling. இதோட வச்சு நோட்டா வருது. Happy birthday. நோடியில் காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கு. Thank you, darling. Thank you, guys. Thank you, ma. Happy birthday, Vinodh. நன்றி நன்றி, மிக்க நன்றி. காட்டுங்க ஒரு நிமிஷம். அன்பாக்சிங் பண்ணிடலாம் இதுலயே. அன்பாக்சிங் இப்படியே வா. unboxing? இதுதான் வாலெட். இது வந்து இப்படி ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில். எஸ், ஓப்பன் பண்ணி எடுங்க. இப்போ கரண்ட்டாக இருக்க வாலெட் உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதுலேருந்து இதுக்கு அப்கிரேட் ஆகுறாரு. ஓகே, தேங்க்யூ. பழைய வாலெட் இருக்கிறதெல்லாம் புது வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. கோடீஸ்வரனா அவங்க வினோத். ஆயிரம் என் கையை காலாக நினச்சி ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? இல்லை, காலா நடிச்சுக்கிறேன், கையா நடிச்சுக்கிறேன். நல்லா இருங்க வினோத். தேங்க்யூ. ஓகே, பாய். என்னுடைய நேயர்கள் எல்லாரும் உங்களை பாட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். நான் பாடுறேன். நன்றி சொல்ல எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிடுங்க. அந்த பாட்டு நன்றி சொல்ல எனக்கு அதே பாடிடுங்க. வேற ஏதாவது பாட்டு இருக்கா நன்றியிலேயே? நன்றின்னு ஆரம்பிக்கிற பாட்டு ஏதாவது இருந்தா பாடுங்க. அன்பு மலர்களே அப்படிதான் இருக்கு. நம்பியிருங்களே நாளை நமதே, இந்த நாளும் நமக்கு. நான் பாடுறேன் அப்புறமா கொஞ்ச நேரத்தில். வார்ம் அப் பண்ணிட்டு பாடுவேன். இல்லை என்ன பாட்டு பாட யோசிக்கல. நான் இன்னும் யோசிச்சுட்டு ஏதாவது பறையில வேலை இருக்கு, ஃபர்ஸ்ட் வேலையை பார்க்குறேன். ஓகே, பாய் பாய். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், எங்கெங்கு ஊஞ்சல்
நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன் காதல் மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என்னாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், எனையாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ஹாப்பி பர்த்டே டு யூ வினோத். தேங்க்யூ 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 டார்லிங். நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், எந்தெந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் விஷ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப தேங்க்யூ. நேரில் சொன்னவங்களுக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல ஆண்டா அமையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். வெளியே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. யூஸ்வலி இந்த கடையில் 3 மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கும். இன்னைக்கு 1 hour வெயிட்டிங் டைம் இருக்குது. ஆப்பில் பண்ணலாம், ஆனால் பண்ண விட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, சம்திங் இஷ்யூ இருக்குன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து கூரா ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். 2 hours வெயிட் டைமுக்கு அப்புறம் கூரா ரிவால்விங் சூஷி ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். இது நாட் ஓன்லி சூஷி ரெஸ்டாரண்ட், மற்ற ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்குது. போக போக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளே உட்கார்ந்ததுக்கப்புறம், உட்கார்றது மட்டும்தான் டஃப்பான போர்ஷன், அதுக்கப்புறம் நம்மளே ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அந்த ரிவால்வ் ஆகிட்டுருக்குல பின்னாடி ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி, அதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு செஞ்சு வச்சுட்டே இருப்பாங்க. அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஏதோ வருது உங்களுக்கு தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணது வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கிறிஸ்பி சிக்கன், வெறும் சூஷி கிடையாது, நான் சூஷி சாப்பிட்றவங்க கூட இங்கே வந்து சாப்பிட்லாம். சூஷின்றது வந்து ஜென்ரலி சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுறது. ஒரு சாதம் மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சி உள்ளுக்குள்ளே வெஜிடபிள்ஸ், இல்லைனா முட்டை, இல்லைனா வந்து கிராப்பு, இல்லைனா என்ன குக்கும்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வைப்பாங்க, மேரினேட் பண்ண ஃபிஷ். அது வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் சாப்பிட்றது, அதாவது சூடாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் சாப்பிட்ற ஐட்டம். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி வரும், ஒரு டோம் மாதிரி இருக்குது, அந்த டோமில் மூடி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து ஒன்று வந்திருக்கு. அது என்னதுன்னா, இது வந்து டெசர்ட். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிட்டேன், ஏன்னா சம்டைம்ஸ் காலி ஆகிடும், அதுக்காக நான் அது எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து டெம்பூரா. இது வந்து டெம்பூரா என்னென்னா ஷ்ரிம்ப் வந்து பஜ்ஜி மாதிரி போட்ட ஐட்டம். இது வந்து நான் சீ ஃபுட், அதாவது ராவாக சீ ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன், இல்லை எனக்கு ஷ்ரிம்ப்பு பிடிக்காது, இல்லை எனக்கு காரம் இல்லைனா மீன் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். பசங்க வந்து பெருசாகிட்டாங்க, அவங்களே தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்க, அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நான் எடுக்கிற ஐட்டம் வந்து ஒரு ஸ்வீட்டான டெசர்ட் ஃப்ரைடு ஐட்டம். நாங்கள் வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இவனுங்க வந்து ஆல்ரெடி ஒரு 10 பிளேட் அடிக்கிட்டானுங்க, தனியாக வந்து உட்காந்து. எங்களோட கூட உட்காரல, ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்தானுங்க அவனுங்க. ஈச் பிளேட் வந்து $3.25. ஸோ ஒருத்தர் என்ன வேணுமோ நம்ம அந்த வர்ற கன்வேயர் பெல்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அவன் எடுக்கிறான்ல, அது மாதிரி நீங்கள் லைட்டாக லிஃப்ட் பண்ணாலே வந்துடும். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், நம்ம ஹாட் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். ஹாட் ஃபுட்னால் என்ன அர்த்தம்? இந்த நூடுல்ஸு, இந்த பொரிச்ச ஐட்டம், சூப்பு, சிக்கன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பி சிக்கன் ஒன்று இருக்குது. அது வந்து சுட சுட வறுத்து கொடுப்பாங்க. அது நான் சீ ஃபுட் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்டு, எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா வந்து கிட்ஸ் வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்டு அவங்களே என்ஜாய் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஃபன்னான ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எண்டில் இந்த பிளேட்லாம் போட்டோன்னா ஒரு ரிவார்டு வரும். அதுவும் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வரும், நீங்கள் அதை பாருங்கள். பேசிக்காக எல்லாமே ரைஸ் பேஸ்ட் ஐட்டம்ஸ் தான். காரமான சாஸ் வேணுன்னா தனியாக உங்களுக்கு ஒரு பிளேட்டில் தருவாங்க. கலிஃபோர்னியா ரோல் அப்படின்றது கொஞ்சம் ஃபேமஸ், அவகாடோ ரோல். அதில் வந்து பெருசாக ராவாக எதுவும் இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி சூஷியில் எல்லாமே ரா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அது வந்து
சில ஐட்டம்ஸ் தான் அப்படி இருக்கும், அப்படி எல்லாமே அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து டெசர்ட் செக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் டெசர்ட் மட்டுமே கூட நீங்கள் போய் சாப்பிட்லாம். தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து உங்களுக்கு அப்போ கோல்டாக அனுப்புவாங்க. அது வந்து கன்வேயர் பெல்ட்டில் வராத ஒரு ஐட்டம், அது உள்ளே இருக்கும். அந்த டிவியில் நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா வருதுல்ல, அது மேலே டாப் லேயரில் வரும். அது நமக்கு கரெக்டாக அது நம்ம டேபிளில் வந்து நிற்கும். எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும் சரி நீங்கள் பாட்டுக்கு அதை எடுக்க முடியாது. நம்ம டேபிளில் வந்து எது நிற்கிதோ அதை தான் எடுக்க முடியும். சாப்பிட்டுட்டு நம்ம டேபிளை கிளியர் பண்ணி அதை அந்த உள்ளே போட்டுகிட்டே இருந்தோன்னா அவங்க கவுண்ட் பண்ணோம், அந்த மெஷினே கவுண்ட் பண்ணோம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பேசிக்கலி நீங்கள் உட்கார்ற வரைக்கும் தான் ஹியூமன்ஸை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஹியூமனே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, நீங்கள் மட்டும் ஜாலியாக சாப்பிடுவீங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் கோவிட் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட். வெயிட்டர் கிடையாது, யாரும் அவங்க சாப்பாடை பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அழகாக கவர் பண்ணி டேரெக்டாக உள்ளேருந்து டைரக்ட் டெலிவரி டு த டோர். அது வந்து ஒரு சூப்பரான மேட்டர். இது ரொம்ப நல்லா இருந்தது, கிறிஸ்பி ஃப்ரைடு ரைஸ் அப்படின்னு. அந்த ரைஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, கேக் மாதிரி பண்ணி. அது மேலே வந்து பச்சை மிளகா வச்சு ஒரு ஃபிஷ்ஷில் ஏதோ ஒரு டிஷ் மாதிரி பண்ணி அது மேலே வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ணது வந்து வருது பாருங்கள். இப்போ நான் ஆர்டர் பண்ண டெசர்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எதை வேணால் போடலாம். லைக் 1 2 3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்து டேபிள் போச்சு, அப்புறம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒருத்தன் வெனிலா ஐஸ்கிரீம் கேட்டான், இன்னொருத்தன் வந்து ஏதோ ஒரு மோச்சி. இந்த டெசர்ட் பேர் டயாக்கி ஐஸ்கிரீம். இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெட் பீன் பேஸ்ட், ரெட் பீன்னா நம்மளுடைய ராஜ்மா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்வீட் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து இந்த மீன் மாதிரி இருக்கிற ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப் இதுக்குள்ளே வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்கிறது வந்து ரைஸ் பேஸ்ட் ஐட்டம், உள்ளே இருக்கிறது வந்து அந்த ஸ்வீட்டான பேஸ்ட். அந்த பக்கத்துலேயே வச்சுருக்காங்கல்ல, அதான். அதாவது எப்படி இருந்ததுன்னா, நம்ம பூரணம் இருக்குல்ல, அதுவே வந்து கொஞ்சம் ஏலக்காய்லாம் இல்லாத மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து எப்படி இது பண்ணுறாங்க கிச்சன்லன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பின்னாடி கிச்சனில் ரெடி பண்ணிவிட்டு இங்கே எப்படி வருது. நாங்கள் வந்து 17 பிளேட் சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் பசங்க சாப்பிட்டது. 24 பிளேட்டுன்னு சொன்னான். பிளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஸ்லாட்டில் உள்ளே போட போகிறோம். போட்டோன்னா மேலே எல்லாத்துக்கும் மேலே இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு பால் வரும், வந்ததுன்னா இந்த பசங்களுக்கு வரும். அது இல்லாமல் நடுவில் ஐ திங்க் எவ்ரி 15க்கு ஏதோ எவ்ரி 15க்கு ஒரு டாய் கிடைக்கும். எவ்ரி 5க்கு ஏதோ அனிமேஷன் வரும். நாங்கள் ஓகே சரி, விவின் ஸ்டார்ட். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டேன். மட்டன் மாறுவா? Charlie Chaplin. Charlie Chaplin. Okay. Insert. Let's go. Gambling. Let's go. There's a 1 in 9. There's a 1 in 10 chance. Something like that. Let's go. My luck is amazing. You got it. 1 in 10 chance. My luck is amazing. 1 in 9. I need this. Okay. No one doesn't. ஸோ ஒன்று போட்டாங்க, ஒரு பால் வந்துச்சு. இப்போ அடுத்தது போடுறாங்க. மட்டன் மாறு. No. Chris a vampire. அங்கே வேறு எதுவும் பிளேட்ஸ் இல்லைல்ல?
ரவி தெரியல நான் வீடியோல நான் தெரியல இப்போ அழகா தெரியுறீங்க 30 அனதர் டாய் டேய் இன்னொரு 3 ஏதாவது சீஸ் கேக் ஏதாவது வாங்கிடலாமா What is it? Scraping? நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த நம்மளோட டேபிளில் இருந்தே செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். அவங்கள கூப்பிட்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் செல்ஃப் செக் அவுட் ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் அதை தான் சூஸ் பண்ணோம். ஃபோன்லேயே ஆப்பிள் பே யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிட்டோம். நம்ம மெனு எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது ஆல்ரெடி வந்துச்சு. அதில் நம்ம இதிலே நம்ம என்னென்ன சாப்பிட்டோன்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு டிப்ஸும் ஆட் பண்ணி பே பண்ணோன்னே இமெயில் அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், டன். வி ஆர் கோயிங் ஹோம் நவ். சூப்பரான ஒரு ஃபன்னான ஈவினிங் ஃபேமிலி டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அதோடு சேர்ந்து செம்மையான சாப்பாடு சாப்பிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக பே ஏரியாவில் இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் கூரா ரிவால்விங் ரெஸ்டாரண்ட்டுன்னு தேடி பார்த்து கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபன் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூஷி சாப்பிடாதவங்க கூட ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியன் ஸ்டோர் போனோம். இந்தியன் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு தான், மலபார் பரோட்டா. எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லோரும் கேட்பாங்க, இந்த பரோட்டா சூப்பராக இருக்கே, எங்கே வாங்குறீங்க? நமஸ்தே பிளாசாவில் வாங்குறேன். எடுங்க இன்னும் 2. பசங்க வச்சு அடிப்பானுங்க இதை. நன்றி. டின்னர் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு, குவாலிட்டி ஐஸ்கிரீம் அப்படின்றது. எப்பவுமே நாங்கள் இங்கே வருவோம். இப்போ நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம்ல, இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே சாப்பிட போகிறோம். இது வந்து மீட்டா பான், அப்படியே வந்து நம்ம இது இருக்கே ஸ்வீட் பீடா அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பே ஏரியாவில் வந்து இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம ஊர் கசாட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி கேக், 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், வனிலா, அதுக்கப்புறம் குல்ஃபி ஃபலூடா அண்ட் பிஸ்டாஷியோ கீழே கேக். வீட்டில் போய் சாப்பிடுவோம். Thank you, bye. Thank you guys for watching this video.